நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்தியேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காணொலி வழியாய் உங்களை சந்திக்க ஆண்டவர் தந்த தயவிற்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சந்தியின் நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்திப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? சாலமோன் மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏனென்றால் இன்றைய உலகம் மனிதன் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் தங்களை உயர்வாய் பேச வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும், அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு பேச்சாளர் ஒரு மேடையில் பேசுவதற்காக ஆயத்தப்பட்டு புறப்பட்டு வந்தார். மேடையின் பக்கத்திலே வந்தவுடனே அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய மனிதர் அந்த பேச்சாளரை பார்த்து, என்னை குறித்து புகழ்ந்து இதாகலும் ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கள் என்று சொல்ல, தாராளமாய் நான் பேசுகிறேன் என்று அந்த பேச்சாளர் உற்சாகமாய் மேடையேறினார். பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த பெரியவரை குறித்து புகழ்ந்து பேச ஆரம்பித்தார். அந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல, உயர்வான மனிதர். ஒரு சமுத்திரத்தை போன்றவர், கடலை போன்று அல்ல அல்ல குறையாதவர், அவ்வளவு பெரிய மனிதர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேச்சுக்களை முடித்து கீழே வந்த நேரத்தில் அங்கிருந்த இவருடைய ரசிகர்கள் ஒரு சிலர் அந்த பேச்சாளரை பார்த்து, இந்த ஊரிலே மிகவும் கஞ்சத்தனம் நிறைந்தவர், அதிகமாய் பணம் இருக்கிறது, ஒருவருக்கு கூட இவர் உதவி செய்ததில்லை, இப்படிப்பட்ட மனிதரை குறித்து நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீர்களே, எப்படி சாத்தியம் என்று சொன்ன பொழுது அந்த பேச்சாளர் சொன்னார், நான் சொன்னது உண்மை, அவரை குறித்து நான் பெருமையாய் பேசினது உண்மை. அவர் குளத்தை போன்று, ஏரியை போன்று, இல்லை ஆற்றை போன்று சிறியவர் அல்ல, அவர் பெரியவர், சமுத்திரத்தை போல, கடலை போல பெரியவர் என்று சொன்னது 100% உண்மை. ஏனென்று சொன்னால் சமுத்திரம் அல்லது கடலானது அல்ல அல்ல குறையாமல் இருக்கும், ஆனால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை, அல்லது ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிப்பதற்கு பயனில்லை. அப்படிப்பட்ட ஒரு கடலை போன்றவர் என்று சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்த மனிதரும் இப்படிதான் கடலை போன்று இருக்கிறார். அந்த கடலிலிருந்து எப்படி தண்ணீரை குடிப்பதற்கு எடுக்க முடியாதோ அதுபோல இந்த மனிதரை அணுகின்ற நேரத்தில் ₹1 கூட இவரால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அவர் கொடை வள்ளல் என்று நான் சொல்ல வரவில்லை. அவரை குறித்து நான் தெளிவாய் பேசி இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்று நம்மில் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? உலகத்திற்கு நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள், விளக்காயிருக்கிறீர்கள், உப்பாயிருக்கிறீர்கள். எப்படி இந்த உலகத்திலே உப்பு மற்றவர்களுக்கு பயன்படுகிறதோ, விளக்கு எப்படி இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறதோ, நாமும் இந்த உலகத்திலே ஒளி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பெயர் பிரஸ்தாபத்திற்காக, புகழுக்காக நாம் வாழ வேண்டும் என்றல்ல, மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது குறுகிய காலம் என்று அழகாய் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எது எப்ப வேண்டுமென்றாலும் நடைபெறலாம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்வு, ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்வை நாம் வாழ்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாயிருக்கும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய மேலான வழிநடத்தல் உங்களோடு கூட இருக்கும். ஆகவே நாம் நமக்காக அல்ல, நம்முடைய பேருக்காக அல்ல, நம்முடைய புகழுக்காக அல்ல, ஆண்டவருடைய நாமத்திற்காய் உழைப்போம். ஆண்டவருடைய நாமத்தை இந்த உலகத்திலே பறைசாற்றுவோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். மனிதர்கள் பெரும்பாலும் தங்கள் பெயர் புகழுக்காக இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்கு என்று உழைக்க நீர் தந்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உமக்குள் பலன் கொள் ஆண்டவர் கிருபை. பேருக்காக புகழுக்காக அல்ல, உம்முடைய நாமத்திற்கென்று ஒவ்வொரு நாளும் உழைத்து முன்னேறி சொல்ல ஆண்டவர் கிருபை. இந்த 2 நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததா இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாட்களா இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உமக்குள் பலன் கொள்ளவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உண்மையிலே நாங்கள் எங்களே ஒப்புக்கொடுத்து முன்னேறி சொல்ல கர்த்தர் கிருபை. இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தேன். எல்லா நிலையிலும் ஆண்டுடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. குறைவுகளை மாற்றும் நிறைவான ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். இந்த 2 நாட்களிலே ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்யவும், பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஆண்டவருக்குள் முன்னேறி சொல்ல ஆண்டவர் கிருபை. எங்களையும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை, அவர் தந்த ஈவு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுளை ஆண்டவர் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார். உலகத்திலே சோர்வுகள், பலகீனங்கள், கடினமான நிலைகள், எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரோடு கூட ஜெபிப்போம். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கட்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டுடைய வழிநடத்தல் பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும். நன்றி.